அந்த மகாவிஷ்ணு என்ற ஒரு ஒற்றை ஆள் திடீரென்று வந்து திடீரென்று பேசி அதற்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பி அவரே அந்த காணொளிகளை வெளியிட்டு அதிலிருந்து இந்த சிக்கல் வெளியே தெரிந்திருக்கிறது. ஆனால் இது பல காலமா நடந்து கொண்டிருக்கு. பள்ளிக்கூடங்களிலானாலும் சரி, மக்கள் வெளியிலானாலும் சரி, ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவத்துக்கு சாதகமான மத பரப்புரை பல வழிகளில் நடக்குது. ரொம்ப அண்மையில் தான் நாம் ஒரு உதாரணம் பார்த்தோம். பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு என்று சொல்லி ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சாங்க. அந்த ஒரு பேர் என்ன, இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார் இல்லையா, சேகர் பாபு. செயல்பாபு என்று ஸ்டாலினால் போற்றப்பட்டவர். அவர் இந்த சாமியார்கள் இருந்து அர்ஜுன் சம்பத் வரைக்கும் எல்லாரையும் கொண்டு வந்து வச்சு மாநாடு நடத்தியது மட்டுமல்ல, அந்த மாநாட்டில் அவர்கள் இயற்றிய தீர்மானங்கள் முருகன், அவங்களுக்கு முருகன் என்பது இந்து கடவுளாகிய முருகன் தான், சுப்பிரமணியன். ஏன்னா அங்கே பழனி கோயில்ல வழிபாடுகள் நடத்துவது, அர்ச்சனை செய்வதும் பார்ப்பனர்கள் தான். இது முழுக்க பார்ப்பன ஆகமங்களின்படி நடத்தப்படுகிற கோயில். ஒன்றும் தமிழ் மந்திரங்கள் ஓதுவதில்லை, முருகனுக்கு தமிழ் வழிபாடு இல்லை, முருகனை தமிழாக தமிழ் கடவுளாக காட்டுகிற முயற்சி கூட கிடையாது. ஏதோ பழனி முருகன்கிற பேராவது மிச்சம் இருக்கு, சுப்பிரமணியன் ஆகாம. ஆனால் ஏற்கனவே அதெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. அவரை இந்து கடவுளாக ஆரிய கடவுளாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதனுடைய அதை பத்தி நம்ம தனியா பேசணும். நான் இதில் பேட்டிகள்ல தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசியிருக்கிறேன். இப்ப இது அடுத்து இந்த நிகழ்ச்சி. இப்ப இந்த பள்ளிக்கூடம் சென்னை நகரத்துக்கு நடுவில் அசோக் நகரில் இருக்கிற பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி இதற்கு முன்பும் பல செய்திகள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் இதை பத்தி நல்லா தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம தோழர் நலங்கிலியினுடைய 2 குழந்தைகளும் அங்குதான் படிச்சாங்க. அந்த பள்ளியில் நடக்கிறத பத்தி அவர் அப்பயே சொல்லுவார். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல தினந்தோறும் இது போன்ற பரப்புரைகளை ஆசிரியர்களே செய்றாங்க. அவங்க ஒரு ஆணாதிக்க சிந்தனைகள். ஒரு குழந்தை சரியா படிக்கலன்னா, நீ மாமியார் வீட்டுக்கு போய் எப்படி குப்பை கொட்ட போறியோ என்று கேட்கறது. மொட்டை வெயில்ல 1 மணி நேரம் இறைவணக்கம், தியானம், அப்புறம் குண்டாலினி யோகம் பற்றிய போதனைகள். இதெல்லாம் இவர் மகாவிஷ்ணு இல்லாமலே இதெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் ஏதோ ஒரு இந்துத்துவ கல்வி முறையை அவங்க ஏற்கனவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கல்விக் கொள்கையெல்லாம் வந்தெல்லாம் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. 2வது குழந்தைய அங்க சேர்க்கும் போது இதே பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா தமிழ் வழி கல்வியில ஒரே ஒரு பிரிவு தான் இருந்துச்சு. சரியா கத்துக் கொடுக்கலன்னு கேட்டா, எங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்க வேணா ஆசிரியர் வச்சு கத்துக் கொடுங்க என்று சொல்வது. மூட நம்பிக்கை போதனைகளுக்கு அளவே இல்லை. இந்த பள்ளிக்கூடத்துல மட்டும் இல்லை, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிக்கூடம். இது போல நிறைய பள்ளிக்கூடங்கள்ல நடந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவருடைய பேச்சிலிருந்து, மகாவிஷ்ணு பேசிய பேச்சிலிருந்து, ஒரு பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துற மகாவிஷ்ணு என்ன தெரியுதுன்னா, சிஓவுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமான்னு நம்ம ஆசிரியர் பார்த்து கேட்கிறார். சிஓ அனுமதி கொடுத்துதான் நடத்துறாருன்னு அர்த்தம். சிஓன்னா சீஃப் எஜுகேஷன் ஆபீசர். நம்ம முதன்மை கல்வி அலுவலர் அனுமதிக்கிறார். இதுவரைக்கும் அந்த முதன்மை கல்வி அலுவலர் மறுக்கல, தலைமை ஆசிரியர் மறுக்கல. அரசு நாங்கள் முதன்மை கல்வி அலுவலர் மீது இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இதை ஒரு கடுமையாவே அவங்க எடுத்துக்கல. வெளியே வந்ததுனால அந்த ஆசிரியர் சங்கரை இப்ப பாராட்டுறாங்க. ஆசிரியர் சங்கர் தான் இதில் இந்த செய்தி அம்பலப்படுவதற்கும் இது தமிழகத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் காரணம் அவருடைய துணிச்சல் தான். இவ்வளவுக்கும் அவர் மாற்றுத்திறனாளி, பார்வை இல்லாதவர். ஆனால் பகுத்தறிவு என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். இந்த பள்ளி கல்வியில அவர் படித்த படிப்பில் மாநிலத்தில் முதன்மையா தேர்வு பெற்றவர். இது ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம். இது ஒரு பெரிய என்ன விவாதம். இப்ப ரங்கராஜ் பாண்டே உடனே களத்தில் இறங்கிட்டார். இந்த மதுரையில இருந்து ஒருத்தர் போடுவாரு, யூடியூப் போடுவாரு ஒருத்தர், அவர் உடனே களத்தில் இறங்கிட்டார்.
தொலைக்காட்சி விவாதங்கள்ல வரக்கூடிய RSS பாஜகவினர்லாம் அவர் சொன்னதில் என்ன தவறுன்னு தான் பேசுறார். சட்டத்துல தடை இருக்குதான்னு அவர் கேட்டாரு. இப்ப தோழர்கள் எடுத்து காட்டிட்டார். அரசமைப்பு சட்டத்தினுடைய 28வது உறுப்பின்படி அரசு கல்வி நிறுவனங்களில் மத பிரச்சாரம் செய்ய முடியாது. இதெல்லாம் காட்டியதற்கு பிறகும் இப்ப இந்த பழனி மாநாட்டில் அவங்க என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, இந்து அறநிலையத்துறை நடத்தக்கூடிய பள்ளிகள்ல கந்த சஷ்டி கவசம் படிக்க சொல்றது, பாராயணம் பண்றது, பக்தி இலக்கியங்களை பரப்புறலாம் முடிவு பண்ணாங்க. அதெல்லாம் சட்டவிரோதம். அது ஒரு மத நிறுவனம் நடத்தக்கூடிய பள்ளி அல்ல, அரசு துறை. அது இந்து அறநிலையத்துறை என்பது தமிழக அரசு துறை. அது இவங்க திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யவே முடியாது. இவர் எடுத்துக்காட்டினார். அதுக்கு இப்ப பல பேர் மறுப்பு சொல்லியிருக்காங்க முகநூல்லாம். அதை விட முக்கியமா நான் இதை பார்க்கிறேன்னா, இதே கோட்பாடுகள், பார்ப்பனிய கோட்பாடுகள், தர்மம், கர்மம், தண்டம் என்ற கோட்பாடுகள், இதுதான் தமிழ் இலக்கியத்திற்கும் அடிப்படை என்று அவர்கள் எடுத்துக்காட்டுறதுதான். இந்த மகாபாரதத்திலும், ராமாயணத்திலும், விஷ்ணு புராணத்திலும், அதே போல் ரிக்கு வேதம், புருஷ சுக்தத்திலும் இருக்கிற இந்த கொள்கை, ரிடல்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம் பற்றி நம்ம இங்க வகுப்புல விரிவா பேசியிருக்கிறோம். அம்பேத்கர் இது ஒவ்வொன்றையும் சான்றுகளோடு எடுத்து காட்டுவார். அதுதான் சனாதனம். அந்த சனாதனத்தை நாம் எதிர்க்கிறோம். அந்த சனாதன கொள்கை தான் தமிழர்களின் இலக்கியங்களிலும் இருக்கு. இதைத்தான் அவர் பேசியிருக்கிறார் என்று மீண்டும் ஒரு முறை திருவள்ளுவருக்கு காவி போர்த்துகிற ஒரு முயற்சி. திருவள்ளுவருக்கு மட்டுமல்ல, சித்தர்கள், திருமூலர், வள்ளலார், வேதாகம் எனப்பட்டதெல்லாம் சூதாக சொன்னதின்றி வேறில்லை என்றவர் வள்ளலார். இவங்க எல்லோரையுமே இழுக்கிறாங்க. இவங்க எல்லோருமே அவங்கெல்லாம் இந்துக்கள் தான், இந்து தர்மத்தை பரப்பியவர்கள் தான். இதுல என்னன்னா, சில குறிப்பிட்ட திருக்குறள்களை எடுத்து காட்டி அதுல கர்மம்னு வரக்கூடியது, பிறவின்னு வருவது, ஊழ்வினை என்று வரக்கூடியதெல்லாம் காட்டி இதுதான் அந்த இலக்கியத்தில் இருக்கு, இதைத்தான் மகாவிஷ்ணு சொன்னார். இந்த திருக்குறள் ஒவ்வொன்றினுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றி நான் எழுதணும்னு நினைச்சேன். ஒரு பேராசிரியர் மருதமுத்து எழுதினா நல்லா இருக்குமேன்னு நான் காத்திருந்தேன். இப்போ ஒரு எழுதிட்டார். நம்ம எடுத்து வெளியிடுவோம், பார்ப்போம். அவர் இதை பற்றி நிறைய ஆய்வு செய்தவர், திருக்குறள் ஆய்வே நீண்ட காலம் செய்தவர். அதனால அவரு சொல்றபடி இந்த திருக்குறள் என்பது அவங்க நினைக்கிற அர்த்தம் இல்லை. நம்ம எளிமையா ஒன்னு ரெண்டு மட்டும் நான் இப்ப சொல்றேன். இப்ப கர்மம்னு ஒரு சொல் இருக்கு. கர்மம் திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன திருக்குறள்? எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இது என்ன கர்மம்? இது கர்மம்னா அவங்க சொல்லக்கூடியது மனு தர்மத்துல, பார்ப்பனிய இலக்கியங்கள்ல கர்மம்னு சொல்றது முன்வினை பயன். இப்ப இங்க சொல்றாங்களே, இது முன்வினை பயனா அல்லது செயலா? இப்ப காமராஜரை கர்ம வீரர். இந்த கர்ம வீரர்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? செயல் வீரர்னு அர்த்தம். கர்மம் என்பது நமக்கு தமிழ்ல செயல் என்ற பொருளை தரும். அதே கர்மா கர்மா என்று வடமொழியில் வருகிற போது அது முன்வினை பயன். அந்த கர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த பிறவிகள். அவர் நேரடியாவே சொல்றாரு, நீ ஊனமுற்றவன், உனக்கு கண் பார்வை இல்லை என்றால் நீ முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தினுடைய விளைவு. நீ முன் ஜென்மத்தில் பாவம் செய்தால் இந்த ஜென்மத்தில் நீ ஊனமுற்றவனாக பிறப்பாய். இதான் அவரு சொல்லக்கூடிய கருத்து. இதற்கும் வள்ளுவர் சொல்லக்கூடிய எண்ணித்துணிய கர்மம்ல வர்ற கர்மத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதே போலத்தான் பிறவி, மறுபிறவி இது பற்றிய கருத்துக்கள். எழுபிறப்பும் யமா புடைத்து என்று வள்ளுவரே சொல்லலையா அப்படிங்கிறார். அது என்ன எழுபிறப்பும்? இப்ப நம்ம தமிழ்ல இந்த 7ங்கிற எண்ணிக்கையை எதற்கெல்லாம் பயன்படுத்துறோம்? ஒருத்தன் நிறைய லஞ்சம் வாங்குறான் அல்லது நிறைய சம்பாதிக்கிறான், சொத்து சேர்க்கிறான்னா 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்ப்பதா சொல்லும். 7 தலைமுறைக்கும் அவன் சொத்து சேர்த்து வைக்கிறான். ஜனங்களிடம் பரவலாக இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை ஒரு நல்ல செய்தியை புகட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்கிற ஒரு முறை அது.
அதாவது நீ படிக்கிற படிப்பு அது உன் பிள்ளைக்கு பயன்படும், உன் பேரன்களுக்கு பயன்படும், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உதவும். கல்வியினுடைய சிறப்பு அது. நீ 7 ஜென்மத்துக்கும் இது 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வைக்கிற மாரி, இந்த கல்வி என்கிற கேடில் விழிச்செல்வம் 7 தலைமுறைக்கும் பயன்படக்கூடியது. இது பிறப்பு, மறுபிறப்பு பற்றிய கேள்வியே அல்ல. மக்களிடம் பரவலாக ஊழ்வினை என்ற ஒரு நம்பிக்கை. தமிழ்ல சாதாரண ஒரு பழமொழி உண்டு. விதியை மதியால் வெல்லலாம். இந்த விதி என்பது தலையெழுத்து. உனக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ஊழ்வினை இப்ப சிலப்பதிகாரம் எழுதுவதற்கான காரணங்கள்ல ஒன்றாக இந்த ஊழ் உறுத்தும் என்று சொல்லுவார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது மைய செய்தி சிலப்பதிகாரத்துல. அரசியல்ல பிழை செய்தால் உனக்கு அறமே உன்னை அழித்து விடும்னு சொல்றது ஒண்ணு. ஆனா கூடுதலா அவர் என்ன சொல்லுவாரு, ஊழ் உறுத்தும், ஊழ் தீமை செய்யும். இப்ப இதை வள்ளுவர் எப்படி கையாளுறாரு? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம் உனக்கு தரலன்னா கூட நீ முயன்றால் அதனுடைய பலனை பெறலாம். ஊழையும் உப்பக்கம் காண்பர். ஊழை கூட முறியடிக்கலாம். இப்படி வரக்கூடிய செய்திகள்ல மக்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழ் போன்ற நம்பிக்கைகளை ஆக்கபூர்வமா மறுக்கிற ஒரு முயற்சி. அந்த நம்பிக்கைகள் அடிப்படையிலே சொல்றது. இவர் இந்த பிறவி பற்றி சொல்றார். பிறவி பயன் நீந்துவர், பிறவி கடலை நீந்துறது பத்தி சொல்றார். நம்ம இது பௌத்தத்திலேருந்து வரணும். புத்தர் பிறவி மறுபிறவி பற்றி பேசினார். இதுக்கு மிகச்சிறந்த விளக்கத்தை அம்பேத்கர் தான் கொடுத்தார். புத்தா இஸ் தம்மா. நம்ம இந்த வகுப்புல விரிவா நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே. எதை பிறவி என்றும் மறுபிறவி என்றும் புத்தர் சொல்கிறார். இந்த அவர் காலத்திய ஆரிய பார்ப்பனர்கள் சொல்ற பிறவி மறுபிறவி என்பது வேறு. இது எப்படிப்பட்டது? சாதாரண பழக்கத்திலே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவருடைய ஒரு வாழ்க்கை காலம், அப்புறம் இன்னொரு வாழ்க்கை காலம், ஆசிரியர் ஆனதுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை காலம், கல்வி கற்றதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை காலம், ஊனப்பிறப்பு ஞானப்பிறப்புன்னு பிரிஞ்சு சொல்லுவாங்க. இந்த இரட்டை பிறப்புடையவர்கள் என்று துவிஜன் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஜென்மம் அல்ல. ஒரு ஜென்மத்தில் பிறக்கிறது இன்னொரு ஜென்மத்தில் மறுபிறப்பு என்ற பொருள் அல்ல. அப்படி பார்க்கிற போது இந்த பிறவி மறுபிறவி இன்னும் வள்ளுவர் இதையே சொல்றாரு. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளை. இப்படி நிறைய சொல்லலாம். ஆனா எனக்கு என்ன வருத்தமா இருந்துச்சுன்னா, இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பாண்டே இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. RSS காரங்க பிஜேபி காரங்க உட்கார்ந்து விவாதங்கள்ல பேசுறாங்க. எனக்கு ஒரு 2-3 முறை அழைத்தாங்க. அந்த 2-3 முறை நான் இல்லாம போயிட்டேன். எனக்கு அந்த வாய்ப்பை நான் பெறலை. இல்லைன்னா நான் போய் பேசியிருப்பேன். அப்புறம் தான் சரி நம்ம எழுதுவோம்னு நினைச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன பதிவு எழுதினேன். அவர் பேராசிரியர் இப்போ எழுதி அனுப்பியிருக்காரு. விரிவா எழுதுறாரு. இதை பத்தி நம்ம தாழிமடல்ல போடுவோம். மொத்தத்தில் திருக்குறளுக்கு அவர்கள் தரக்கூடிய விளக்கம் எப்படி அறிவு கொவ்வாதது. ஏன்னா எந்த இடத்துலையும் அவங்க ஒண்ணு பதில் சொல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன வள்ளுவரை நீங்க எப்படி இதுல பயன்படுத்துறீங்க? சத்துர்வர்ணம் மாயா சிருஷ்டம் என்ற கொள்கைக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இடையில என்ன இணக்கம் இருக்க முடியும்? வள்ளுவரை எப்படி காய் உடுத்த முடியும்? அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஒற்றை ஆசிரியர் எதிர்த்து பேசுற யாருக்கும் அவர் பக்கம் நின்று எதிர்த்து பேசுகிற துணிச்சலே இல்லை. அவரை நிறுத்துறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஒன்றும் பதற்றமே அடையலைங்கிறாங்க. அவன் தான் பதற்றம் அடையணும். அந்த சங்கர் பாராட்டுக்குரியவர். அந்த இடத்தில் அவர்தான் குறள் நெறியை, தமிழ் நெறியை, தமிழன் தன்மானத்தை நிலைநிறுத்தியவர். ஆனா அரசை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி ஒரு விரிவான விசாரணை நடத்தணும். எல்லா பள்ளிகளை பற்றியும் நடத்தணும். அரசு பள்ளிகள் இருக்கட்டும், தனியார் பள்ளிகளா இருக்கட்டும். தனியார் பள்ளிகளும் இந்த மண்ணில் தான் இருக்கு. அவங்களும் மதச்சார்பற்ற நாட்டில் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இயங்கி ஆகணும். எனவே இதை பற்றி தயங்கி கொண்டு RSS ஊடுருவ அனுமதித்தால் சமுதாயம் வீணா போயிடும். நம்ம இளைய தலைமுறை ஏழைகளை நாம் வேறு மாதிரி போயிடுவாங்க. ஆணாதிக்க சிந்தனை, மத சிந்தனை எல்லாத்துக்கும் ஆளாயிடுவாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். தமிழக அரசு என்ன செய்ய போகுதுன்னு நம்ம பொறுத்துருவோம். தமிழக அரசை நம்பி இருக்கல.
நாம் இந்த பரப்புரையை, திருக்குறளை பற்றிய உண்மையை, சமூக நீதி கருத்துக்களை வெளிப்படையா வைக்கணும். இப்ப அண்மையில சில பேர் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல கிறிஸ்தவ மதம் பற்றி பேசுறது இல்லையா, பிரச்சாரம் பண்றது இல்லையா? கிறிஸ்தவ பள்ளிக்கூடமாக இருந்தாலும், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் அல்லது அரசு பாடத்திட்டப்படி நடக்கிற பள்ளிக்கூடமா இருந்தா, அங்கேயும் அந்த மத பிரச்சாரமும் கூடாது. அவங்க அத வெளியில தான் வச்சுக்கணும். அதுல வச்சுக்க கூடாது. இது எல்லா மதத்துக்கும் பொருந்தக்கூடியதுதான். ஆனா ரொம்ப ஆபத்தானது இந்த இந்து மத பிரச்சாரம், RSS நடத்தக்கூடிய இந்த பிரச்சாரம். அதைத்தான் நம்ம இது குறித்து சொல்லணும்.